Hi everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். அதோட டெஃபினிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு காம்பவுண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசமை எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கணும், அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ஸ் கைராலிட்டியை எக்ஸிபிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கைராலிட்டி அப்படின்னா என்னென்னா the compounds should have non-superimposable mirror image is called chiral compounds. Okay, non-superimposable mirror image இருக்கணும் அந்த காம்பவுண்டோட மிரர் இமேஜ். ஓகேவா? ஸோ சூப்பர் இம்போசிபிள், நான் சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னா இப்போது ஒரு மிரரில் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஹேண்டை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு ஒரு மிரர் இருக்கும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மிரரில் உங்களோட ஹேண்ட் எப்படி தெரியும் அப்படின்னா இதே மாதிரி அப்படியே தெரியும் இல்லையா? ஸோ இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும் இல்லையா? ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று பொருத்தி வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இது போய் பொருந்திடும் இல்லையா? ஸோ இதுதான் என்னோட ஒரிஜினல் ஹேண்ட், இது என்னோட மிரரில் தெரிகிற ஹேண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று பொருந்திடுது இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னா சூப்பர் இம்போஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் இது சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது நான் சூப்பர் இம்போசிபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போது ஹேண்டை இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ இது மிரரில் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தெரியும் இல்லையா? இது மேலே இன்னொன்று பொருத்தி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் இம்போஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ ஆப்போசிட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஹேண்ட் இந்த சைடு இருக்குது, இந்த ஹேண்டு இந்த சைடு இருக்குது இல்லையா? ஸோ ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது சூப்பர் இம்போஸ் ஆகலை இல்லையா? ஸோ அதான் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் சூப்பர் இம்போசிபிள் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னோடய ஹேண்ட் ஒரு காம்பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது அது நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ அது ஒரு காம்பவுண்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஃபர்தராக எக்ஸாம்பிள்ஸ் டீல் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போதைக்கு ஜஸ்ட்டு சூப்பர் இம்போசிபிள்னா என்ன, நான் சூப்பர் இம்போசிபிள்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த காம்பவுண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கைரல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபினாமினன் இதை எக்ஸிபிட் பண்ணுது இல்லையா, நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ், இந்த ஃபினாமினன் தான் கைராலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நமக்கு இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் கைராலிட்டியை எக்ஸிபிட் பண்ணாதான் அது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்கும் அதில். ஓகே, ஸோ இதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை இந்த மாதிரி நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் கொடுக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட்ஸை கைரல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா எனான்ஷியோமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதில் ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இங்கே என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒரு நோட் என்ன அப்படின்னா நமக்கு புக்கில் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் பொறுத்தளவு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் மோஸ்ட்லி நான் எடுத்துக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும் இங்கே. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்போது இது ஆக்டாஹெட்ரலில் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னா இல்லை. ஸோ டெட்ராஹெட்ரலில் எக்ஸிஸ்ட் ஆகும், பட் ஸ்கொயர் பிளேனரில் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இதை நான் அடுத்து ஃபர்தராக சொல்கிறேன். இப்போ இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்மெட்டல் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம் இல்லையா? ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த காம்பவுண்ட் ஐசோமெரிசமை ஆப்டிக்கல் ஐசோமெரிசமை எக்ஸிபிட் பண்ணுவான் அப்படின்னு பார்க்கணுன்னா ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கைராலிட்டி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம இப்போ கைராலிட்டி செக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம மிரர் இமேஜ் எழுதணும் இல்லையா? ஸோ இந்த பிக்சரில் இது ஒரு டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் நார்மலாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட் உங்களுக்கு ஒரிஜினல் காம்பவுண்ட், மிரரில் தெரிகிறது அதோட மிரர் இமேஜ். ஓகேவா? மிரருக்கு பக்கத்தில் இருக்கிறது நமக்கு மிரரில் தெரியும் போது அதே மாதிரியே பக்கத்தில் தெரியுது இல்லையா? ஸோ இதான் உங்களுக்கு லாஜிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு மிரர் இமேஜை ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, ஒரு காம்பவுண்டை மிரரில் வச்சா எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி போட போகிறோம். ஓகே, ஸோ இதை ஒரு ஆக்டாஹெட்ரலில் போட போகிறீங்க இப்போ. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாண்ட் எல்லாமே அப்படியே இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஓகேவா? லிகாண்டோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் என்ன ஆக போகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஒரு மிரரில் இதை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா இந்த பாண்ட் டைரக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் இங்கே இருக்கக்கூடிய லிகாண்டு தான் இந்த சைடு இருக்கிறது, இந்த சைடு இருக்க லிகாண்டு இந்த சைடு போயிடும், இந்த சைடு இருக்க லிகாண்டு இந்த சைடு வந்துடும், மேலேயும் கீழே இருக்கிறது அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? சென்டரில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், மேலே இருக்கிறதும் நமக்கு அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போது இங்கே ஒரு மிரர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சைடு மிரருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இங்கே மிரருக்கு ஃபஸ்ட்டில் தெரியும் இல்லையா? அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக.
உங்களால் இமேஜின் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். மிரருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இங்கே ஃபஸ்ட்டில் தெரியும் இல்லையா? ஸோ இங்கே NH3NO2 இருக்கு இல்லையா? ஸோ அப்போது அதே மாதிரி இந்த சைடு NH3NO2 இங்கே இருக்கும், அந்த சைடு இருக்காது, இங்கே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே NH3 இங்கே NO2 இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே இந்த சைடு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே 2 அயோடின் புரோமின் இங்கே போடணும். ஓகேவா? ஸோ அயோடின் புரோமின். ஓகேவா? ஸோ இதோட மிரர் இதுதான். ஓகே, ஸோ இதை வந்து எடுத்து நீங்கள் இதில் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நான் சூப்பர் இம்போசிபிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைரிடின் குளோரின் இருக்கும். பட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்து அப்படியே இங்கே வச்சிங்க அப்படின்னா NH3 இங்கே இருக்குது, பட் இங்கே அயோடின் இருக்குது. ஸோ சூப்பர் இம்போஸ் ஆகாது. இங்கே Br இருக்குது, இங்கே NO3 இருக்குது, சூப்பர் இம்போஸ் ஆகாது இல்லையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்டிக்கல் ஐசோமரை எக்ஸிபிட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு காம்பவுண்டில் இருந்து அதோட மிரர் இமேஜ் எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் எனன்ஷியோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கைரல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்பவுண்டோட ஆப்டிக்கல் ஐசோமர் இதுதான். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம்லலாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஐசோமரிசம் பொறுத்தளவு மோஸ்ட்லி ஒரு காம்பவுண்ட்ஸ் கொடுத்து இதுக்கு வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எழுதுங்க, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எழுதுங்க, இல்லை ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் எழுதுங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி சொல்லும்போது ஒருவேளை ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு சிஸ் ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் ரெண்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ் ஃபார்ம் வரவே வராது, ஏன்னா ஃபுல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் லிகாண்ட்ஸ் இல்லையா? ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் வரும். ஸோ நான் இதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணாலும் அது டிரான்ஸ்ஃபார்மாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மிரர் இமேஜ் எழுத போகிறீங்க. ஓகேவா? சூப்பர் இம்போசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்டிக்கல் ஐசோமரிசம், இது வந்து இதோட ஆப்டிக்கல் ஐசோமர் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இது சிஸ் ஃபார்ம் வருது, சிஸ் ட்ரான்ஸ் அப்படின்னு பிரிக்க முடியுது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு சிஸ் ஃபார்ம் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அதுக்கு மிரர் இமேஜ் எழுதி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து சூப்பர் இம்போசிபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் சூப்பர் இம்போசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிஸ் ஆப்டிக்கல் ஐசோமர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் எழுதிட்டு ஸோ அதுக்கு அதே மாதிரி மிரர் இமேஜ் எழுதி பாருங்கள், அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் நான் சூப்பர் இம்போசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரான்ஸ் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்க்கான பேசிக்கான விஷயம். ஓகேவா? உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஓகே, செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா? இப்போது சிமெட்ரி படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்லேருந்து இல்லையா? இப்போது ஒரு ஆல்ஃபபெட் எடுத்துக்கலாம், ஓ எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு இமேஜினரி ஆக்சிஸ் வந்து இதை வந்து கட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் ஆச்சு அப்படின்னா இது எப்படி பிரியும்? ஸோ ஒரு பாதி செமி சர்க்கிள்ஸாக பிரியும் இல்லையா? ஸோ அப்போது ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரியுது இல்லையா? ஸோ அப்போ இதை வந்து ஒரு சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஒரு காம்பவுண்டுக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து லிகாண்டுக்கெலாம் பிரித்து காமிச்சிருக்கேன் இல்லையா? ஈத்தேன் 1,2-டயமின், கிளைசின், இந்த மாதிரி லிகாண்டுக்கெலாம் எது சிமெட்ரிக்கல் எது அன்சிமெட்ரிக்கல் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு காம்பவுண்டுக்கும். இப்போது இதே காம்பவுண்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா தான் நமக்கு என்னென்னா பிளேனு இல்லையா? ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பிளேன் தான் இல்லையா? ஒரே பிளேனில் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரியை கொண்டு வர முடியும். ஸோ இது ரெண்டும் அவுட் ஆஃப் பிளேனாக இருக்கிறதுனால இங்கே வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரியே வராது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் பிளேன் ஆஃப் சிமெட்ரியே கிடையாது. ஓகே, ஸோ அதனால் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கண்டிப்பாக ஆப்டிக்கல் ஐசோமரிசமை எக்ஸிபிட் பண்ணும். ஓகே, ஸோ ஏன்னா அங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரியே கிடையாது. ஓகேவா? தேர்ட் என்ன அப்படின்னா ரொட்டேட்ஸ் அ பிளேன் போலரைஸ்ட் லைட். ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணும். ஓகேவா? ஸோ போலரைஸ்ட் லைட், அன்போலரைஸ்ட் லைட் இது படிச்சுட்டு போலியா? ஸோ அதாவது ஒரு லைட்டுக்கு வேவ் கேரக்டர் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போலரைஸ்ட் லைட்டில் அந்த லைட் வந்து எந்த மாதிரி ட்ராவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்ஷன்லேயும் வைப்ரேட் ஆகும், வேவ் மாதிரி. ஸோ அப்படி ஆகாமல் ஒரே டைரக்ஷனில் நம்ம கொண்டு வரதுக்கு பேர் தான் போலரைஸ் லைட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்போலரைஸ் லைட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேரக்ஷன்லேயும் வேவ் மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கா. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு போலரைசிங் மீட்டரில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா வெளியே வரும்போது ஒரு சிங்கிள் வேவ் ட்ராவல் ஆகுற மாதிரி இருக்கா. ஸோ ஒரு சிங்கிள் டேரக்ஷனில் வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இதான் வந்து போலரைஸ் லைட். இப்படி தான் வந்து ஒரு போலரைஸ்ட் லைட் நமக்கு கிடைக்கிது. ஓகே, இதை வந்து நம்ம ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அங்கே இருக்கு இல்லையா? அதில் வந்து பிளேன் போலரைஸ் லைட்டை இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லைட்டை அந்த காம்ப்ளெக்ஸ் ரொட்டேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ 2 டேரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுது. என்னென்ன டேரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ், இன்னொன்று கிளாக் வைஸ். அதாவது லெஃப்ட் டேரக்ஷன், கிளாக் வைஸ் அப்படின்றது ரைட் டேரக்ஷன். ஓகே,
ஸோ கிளாக் வைஸ் சுற்றுச்சு அப்படின்னா அது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி டி அப்படின்னு டொனேட் பண்ணலாம். ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுச்சு அப்படின்னா அது வந்து லீவோ ரொட்டேட்டரி எல் அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஓகே, ஸோ அது என்னவா இருக்கணும் அப்படின்னா கைரல் காம்பவுண்டாக இருக்கணும். அண்ட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரியை எக்ஸிபிட் பண்ணக்கூடாது. ஓகேவா, நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கணும், பிளேன் ஆஃப் சிமெட்ரி எக்ஸிபிட் பண்ணக்கூடாது. அண்ட் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போலரைஸ் லைட்டை ரொட்டேட் பண்ணும். அது வந்து கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸா அப்படின்றத பொறுத்து இதை வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆப்டிக்கல் ஐசோமெரிசமை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய தியரி பார்ட். ஓகே, ஸோ இதில் அடுத்து இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து நிறைய பாசிபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு புக்கில் 3 பாசிபிள் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிளோட நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளை எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு அதோட ஆப்டிக்கல் ஐசோமர் எழுதுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக அதோட சிஸ்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் எழுதிட்டு அதோட மிரர் இமேஜ் எழுதிட்டு அது வந்து ஆப்டிக்கல் ஐசோமரா இல்லையா அப்படின்றத மட்டும் நீங்கள் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா, ஆப்டிக்கல் ஐசோமெரிசமில் ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ்க்கு எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. அது ஏன் அப்படின்னா ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸில் எல்லாமே ஒரே பிளேனில் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரியை கண்டிப்பாக எக்ஸிபிட் பண்ணும். ஓகேவா, ஏன்னா ஒரே பிளேனில் இருக்குது. ஆனால் டெட்ராஹெட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்காது. இப்போ தான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன் இல்லையா டெட்ராஹெட்ரலுக்கு. அதுக்கு வந்து ஒரு மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. அது எப்படின்னா நான் சூப்பர் இம்போசிபிளாக இருந்துச்சு இல்லையா. ஸோ டெட்ராஹெட்ரலில் எல்லாமே டிஃப்ரெண்ட் லிகான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஆப்டிக்கல் ஐசோமெரிசமை எக்ஸிபிட் பண்ணும். ஓகேவா, ஆனால் உங்களுக்கு டெட்ராஹெட்ரல் எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே கொடுக்கல புக்கில். உங்களுக்கு வந்து ஆக்டாஹெட்ரல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஆக்டாஹெட்ரலில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது பாசிபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்ஸில் 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், மெட்டல் ஆட்டம், சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து 3 இருக்குது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட்ஸ் 2 இருக்குது. ஸோ இன்னும் 2 லிகாண்ட் தேவையில்லையா, அது வந்து ஒன்னோட ஒன்று டிஃப்ரெண்ட்டு. ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட்ஸ் 2 இருக்குது, இன்னும் 2 அது 2 ஒரே மாதிரி. ஓகே, ஸோ இது 3 தான். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பட் EN த்ரைஸ், அதாவது ஈத்தேன் 1,2 டயமின். இது வந்து ஒரு பைடென்டேட் லிகாண்ட், சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட் இல்லையா. ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு இமேஜினரி ஆக்சிஸ் மூலமாக இங்கே கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு லிகாண்டாகவும் இது வந்து ஒரு லிகாண்டாகவும் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ ரெண்டுமே சேமாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல். இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிஸ் ஐசோமர் எழுதணும் அதுக்கு. ஓகேவா, ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கண்டிப்பாக சிஸ் ஐசோமர் தான். ஏன்னா டிஃப்ரெண்ட்டே இல்லை பார்த்தீங்களா, லிகாண்டு எல்லாமே வந்து ஒரே லிகாண்டு தான் இல்லையா. ஸோ எல்லாமே வந்து என் தான். ஓகேவா, என்னு தான் வந்து டோனர் ஆட்டம். ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிகாண்ட் எழுதும் போது ஆக்சுவலி இந்த பாண்டு வந்து இந்த நான் அப்படி போட்டிருக்கேன் இல்லையா எல்லோ கலரில். ஸோ இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த பாண்டு இந்த எண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த CH2 தான் டினோட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இந்த எண் இது ரெண்டும் ஒரு EN, இது ரெண்டும் ஒரு EN, இது ரெண்டும் ஒரு EN, டோட்டலாக 3 EN இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ என்னடா என் மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த கர்வ் வந்து இந்த பாண்டை தான் குறிக்குது உங்களுக்கு. ஓகேவா, எல்லாமே வந்து சிஸ் பொசிஷன் தான். ஓகேவா, ஸோ அப்போது இது வந்து ஒரு சிஸ் ஐசோமர் தான். ஓகேவா, ஸோ இது வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி எக்ஸிபிட் பண்ணாது இல்லையா. ஏன்னா ஒரு EN வந்து இது வந்து அவுட் ஆஃப் பிளேனில் இருக்குது, ஒரு டோனர் ஆட்டம் வேறு பிளேனில் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி எக்ஸிபிட் பண்ணாது. ஸோ இதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போது இங்கே வந்து மிரர் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த சைடு மிரருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது மிரர் இமேஜ்லேயும் ஃபஸ்ட்டாக தெரியும் இல்லையா. ஸோ இந்த எண் இருக்கு இல்லையா, இது வந்து எங்கே போகும் அப்படின்னா அப்படியே இந்த சைடு இங்கே தெரியும். ஓகே, ஸோ அப்போ இந்த 2 எண்ணும் நமக்கு இங்கே வந்துடும். ஓகேவா, ஸோ அடுத்து அதே மாதிரியே இதுவும் பார்த்திங்கன்னா மிரருக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா. ஸோ இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா மிரருக்கு முன்னாடியே தெரியும். அப்போது இந்த 2 எண்ணும் நமக்கு இப்படி வந்துடும் மிரர் இமேஜில். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிரருக்கு பின்னாடி இருக்குது இல்லையா. ஸோ அப்போது மிரர் இமேஜ்லேயும் அது வந்து அந்த சைடு மிரருக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடு இருக்கும். அப்போது இது 2 என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடு வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ அப்போது இப்படி தான் வந்து இந்த காம்பவுண்டோட மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து சூப்பர் இம்போஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சூப்பர் இம்போசிபிளாக தான் இருக்கும். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா டி ஐசோமர் அப்படின்னு சொல்கிறாங்க, டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எல் ஐசோமர் லீவோ ரொட்டேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் ஒரு பிளேன் போலரைஸ் லைட்டை வந்து ரொட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மிரர் இமேஜ். ஓகேவா, ஸோ இதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MXS2B2 இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் கோபால்ட்டு Cl2 EN ட்வைஸ்.
ஸோ இதில் ஸ்ட்ரக்சரில் நான் எழுதியிருக்கேன் ஓகேவா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டே நான் சிஸ் ஃபார்ம் எழுதியிருக்கேன். ஓகே, சிஸ் ஃபார்மில் இப்போது 2 சிஎல் இருக்கு இல்லையா, இந்த 2 சிஎலும் நம்ம சிஸ் பொசிஷனில் எழுத போகிறோம் ஓகேவா. ஸோ அப்போது இது ரெண்டும் நமக்கு ஒரு சிஸ் பொசிஷன் தான் இல்லையா. ஸோ அப்போது சிஎல் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அடுத்து மிச்சம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4n இருக்கும் இல்லையா, 4 டோனர் ஆட்டம் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது அந்த 4nஐயும் நம்ம அடுத்து இந்த பொசிஷன்ஸில் போட்டுக்க போகிறோம். ஓகே, ஸோ போட்டாச்சு. இப்போது இது ரெண்டும் நமக்கு பாண்டடாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பாண்ட் வந்து எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன், CH2 பாண்டு ஓகேவா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இது ரெண்டும் பாண்டடாக இருக்கும். இது வந்து சிஎல் தனியுது. ஸோ இதோட மிரர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட் சென்டரில் இருக்கும். லிகாண்டோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் மிரரில் பார்க்கும்போது நமக்கு மாறுதலாக தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போது சிஎல் வந்து நமக்கு மேலே அப்படியே தான் இருக்க போகுது ஓகேவா. ஸோ கீழே இருக்கக்கூடிய எண்ணும் நமக்கு அப்படியே தான் இருக்க போகுது. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மிரருக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா. ஸோ அப்போது இதை மிரரில் பார்க்கும்போது மிரரில் தெரிகிற இமேஜோட ஃபஸ்ட்டு சைடு இருக்கும். அப்போது இந்த சைடில் தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டும் நமக்கு இந்த 2 பொசிஷனில் வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிஎல் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சிஎலை போடுவோம், அடுத்து எண் இருக்கிறதுனால அடுத்து எண்ணை போடுவோம். ஓகே, ஸோ இந்த எண்ணு இங்கே வந்துடும். இந்த 2 என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே இங்கே போயிடும். ஓகே, ஸோ அப்போது என் ஓகே. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டும் பாண்டடாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 2 இதுவும் தானே நமக்கு இங்கே வந்துருக்கு. ஓகே, இது பாண்டடாக இருக்கும். அடுத்து இந்த 2 இதுவும் தானே அங்கே போயிருக்கு. ஸோ இது ரெண்டும் நமக்கு பாண்டடாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது டி ஐசோமர் இது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல் ஐசோமர். ஸோ இப்போது இது வந்து நீங்கள் சிஸ் பொசிஷன் எழுதியிருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த சிஎலுக்கு வந்து நீங்கள் டிரான்ஸ்பொசிஷன் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அதே மாதிரி தான் கோபால்ட். ஸோ இப்போது டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கணும் ஓகேவா. ஸோ நான் இந்த ஆப்போசிட்டில் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இங்கே ஒரு சிஎல் இங்கே ஒரு சிஎல். இப்போ இஎன் பார்த்தீங்க அப்படின்னா என் ஒரு இஎன். ஓகே, ஸோ அதே மாதிரியே இங்கே ஒரு எண் இங்கே ஒரு எண் இது ஒரு இஎன். ஓகே, 2 இஎன். ஓகே, ஸோ 2 சிஎல் 2 இஎன். இது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பொசிஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் மிரர் இமேஜ் எழுதுனீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா கோபால்ட் அப்படியே தான் இருக்கும். இந்த டைரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் இல்லையா. இந்த சிஎலும் அப்படியே தான் இருக்கும். நம்ம மாற்ற போகிறது இந்த எண்ணெய் தான். ஸோ நம்ம மாற்ற வேண்டியது எல்லாமே சேம் லிகாண்டு தான் இல்லையா. ஸோ அப்படியே தான் இங்கே வந்துட போகுது இல்லையா. ஸோ என் அதாவது மிரருக்கு இந்த சைடு இருக்கிறதுனால அது வந்து இங்கே வந்துடும். அப்போது இந்த இஎன் வந்து இந்த சைடு வந்துருச்சு, அதே மாதிரி இந்த இஎன் வந்து இந்த சைடு வந்துடும் இல்லையா. ஸோ மிரரில் பார்க்கும்போது அப்போது இது ரெண்டையும் பாருங்கள், ரெண்டுமே சேம் காம்பவுண்ட் தான் இல்லையா. ஸோ அப்போது டிரான்ஸ்பொசிஷனில் நீங்கள் அதை பார்க்கும்போது அது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும் ஓகேவா. ஏன்னா சூப்பர் இம்போசிபிள் ஆயிரும் இல்லையா. இது டிரான்ஸ்பொசிஷனில் உங்களுக்கு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்குது இந்த காம்பவுண்ட். ஓகே, சிஸ் பொசிஷனில் மட்டும்தான் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஸ் டி ஐசோமர், இதை வந்து சிஸ் எல் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போது ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பிளேனாரில் இருக்கும், ஆக்டாஹெட்ரலில் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இதே இது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டெட்ராஹெட்ரலையும் ஆக்டாஹெட்ரலையும் தான் இருக்கும், ஸ்கொயர் பிளேனாரில் இருக்காது. இங்கே ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் டெட்ராஹெட்ரலில் இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மெயினான டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தியரிஸ் இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி அண்ட் மேக் திஸ் ஹாப்பி. தேங்க்யூ.